ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான். முதலாவது தியானித்தோம் கைகளில் சுத்தமுள்ளவர்கள், இரண்டாவது இருதயத்தில் மாசில்லாதவர்கள், மூன்றாவது தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவர்கள், நான்காவது நாம் தியானித்தோம் கபடாய் ஆணையிடாதவர்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதத்தின் புஸ்தகம் 15வது சங்கீதம் 2வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஏன் 24ஆம் சங்கீதத்தில் யார் நிலைத்திருப்பான் கேட்டுட்டு 15ஆம் சங்கீதத்தில் நம்ம தியானிக்க வந்திருக்கிறோம் என்றால், நான் முதல்லையே சொன்னேன் 24ஆம் சங்கீதத்துக்கும் 15ஆம் சங்கீதத்துக்கும் ஒரு ஒப்புமை உண்டு. முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். 24ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா யார் உம்முடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான் என்று வாசிக்கிறோம். இங்க வாசிக்கிறோம் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். क्वेश्चनக்கு ஒரு ஆன்சர் இருக்கு, உத்தமனாய் நடந்து. இப்போ முதல்ல நம்ம அங்க 24ஆம் சங்கீதத்தை தியானிக்கும் போது கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே அப்படின்னு நம்ம அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பார்த்தோம். இப்போ இங்க பார்க்கிறோம் உத்தமனாய் நடந்து. ஃபஸ்ட்டு எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, உத்தமர்களாய் இருக்கணுமா. ஆங்கில வேதாகமும் இதற்கு என்ன ஒரு வார்த்தை கொடுக்கிறது என்றால் அப்ரைட்லி. அப்ரைட்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் உத்தமம் என்கிறதான வார்த்தைக்கு அப்ரைட்லி என்கிற பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது டிக்ஷனரியில் போய் தேடும் பொழுது இதற்கு பிப்ளிக்கல் மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பியூரிட்டி, ஹானஸ்டி, ஒபீடியன்ஸ், குட்னஸ், ஃப்ளேம்லெஸ்னஸ். அப்படின்னா தூய்மை உள்ளவங்களாக இருக்கணும், அதாவது சுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு தியானித்தோம். கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். ரெண்டாவது நேர்மை உள்ளவங்களாக இருக்கணுமா. மூணாவது எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிங்கிறவங்களாக இருக்கணுமா. நாலாவது நல்லவங்களாக இருக்கணுமா. அஞ்சாவது குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதைத்தான் சுருங்க சொன்னால் எல்லாவற்றிலும் நேர்மையுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதற்கு உதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோசுவாவையும் காலேப்பையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசுவாவும் காலேப்பும் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திலே அவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார்கள், மற்ற யாவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் இந்த வனாந்தரத்திலே அழிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். நாம் அங்கே உபாகமம் 1ஆம் அதிகாரம் 34 இருந்து 37ஆம் வசனம் வரைக்கு நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த யோசுவாவையும் காலேப்பையும் போல அவங்களுக்குள்ளே இந்த பியூரிட்டி, ஹானஸ்டி, ஒபீடியன்ஸ், குட்னஸ், ஃப்ளேம்லெஸ்னஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே இருந்ததுனால, இந்த தூய்மை, இந்த கீழ்ப்படிதல், இந்த நேர்மை, குற்றமற்ற தன்மை எல்லாமே இவங்களுக்குள்ளே இருந்ததுனால அந்த கானானை சுதந்தரிக்கிற பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, மோசே கூட இந்த காரியத்தில் தவறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே கர்த்தரை அவர்கள் பரீட்சை பார்க்கும் பொழுது அந்த கண்மலையை பார்த்து பேசும் அப்படின்னு சொல்லும்போது இவர் அதை அடித்து விட்டார். அங்கே நம்ம வாசிக்கிறோம், என்னுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கலை, எனக்கு நீங்கள் கீழ்ப்படியலை, அதனால இந்த ஜனத்தை நீ கொண்டு போக போகிறதில்ல, நீ அதுக்குள்ளே பிரவேசிக்க போகிறதில்ல. நூனின் குமாரனாகிய யோசுவா தான் அதை செய்ய போகிறான், அதனால அவனுடைய கரத்தை திடப்படுத்து என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அந்த கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் உத்தமமான ஒரு அனுபவம், உண்மையான ஒரு அனுபவம், எல்லாவற்றிலும் நேர்மையாக இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நாம் கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருக்க முடியும். யூதா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்,
வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் உத்தமமாய் நடக்க கிருபை செய்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். அருவருப்பில்லாத தீட்டில்லாத ஒரு வாழ்க்கை, உண்மையாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை தருகிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். அந்த வலுவாதபடி நம்மை காக்க வல்லமையுள்ள அந்த தேவனை பற்றி கொள்வோம். கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, உத்தமமாய் நடக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை எங்களில் காணப்படட்டும். உண்மையாய் உம்மை பின்பற்றுகிற அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எதிலே தவறி இருக்கிறோமோ அதை கர்த்தர் எங்களுக்கு தெளிவுபடுத்துவீராக. இன்ன நிலைமையில விழுந்தோ என்கிறத அறியத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையினால கர்த்தர் நீங்க நிரப்புவீராக. நேர்மையாய் நடக்கிறவர்கள் தான் அதுல பிரவேசிக்க முடியும் ராஜா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்து நீங்க ஆசீர்வதிப்பீராக. கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.